ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பிக் மவுத் சீரிஸோட 11வது பாகத்தை தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ஸை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு, மறக்காம அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் கதை கொஞ்சமாவது புரியும். போன பாட்டோட எண்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு பெரிய கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டதை பார்த்தோம். இவனோட பிரச்சனைக்கெல்லாம் முழு காரணம் மேயர் தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை வச்சு பிக் மவுஸுக்கு வலது கையா இருந்த வார்டனையே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டான். இதோட விளைவா இவனுக்கு எப்படி மேயர் போதை மருந்தை கொடுத்து ஆக்சிடென்ட் பண்ண வச்சாரோ அதே மாதிரி ஆக்சிடென்ட் இப்ப அவரோட பொண்டாட்டிக்கு நடந்திருக்க. இதை பண்ணது பிக் மவுஸ் தாங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த கட்டமா மேயர் அதுக்கு பதிலடி கொடுப்பாங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. இவன் எதிர்பார்க்கிற மாதிரியான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இவனோட உதவி வேணும்னு கண்டிப்பா பிக் மவுஸ் இவனை தேடி வருவான். தென் அவனை வச்சு மேயரை காலி பண்றது தான் நம்மால் போட்டிருக்கிற மாஸ்டர் பிளான். சோ கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த பாட்டோட ஓப்பனிங் சீனே பொண்டாட்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு மேயர் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க இருந்த அதிகாரிங்க விபத்தை பார்த்த சில பேர் அவங்க போதையில இருந்ததா சாட்சி சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல சுத்த முட்டாள்தனமா இருக்கு. பொதுமக்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு டாக்டர் குடிபோதையில வண்டி ஓட்டினதா சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை வண்டியில தான் இருக்கணும், ஒழுங்கா அதை செக் பண்ணுங்கன்னு சம்பந்தமே இல்லாம காங்க அந்த இடத்துக்கு வந்து முட்டு கொடுக்குறான். அங்க இருந்த அதிகாரிகளை அனுப்பிட்டு உனக்கு இங்க என்ன வேலைன்னு இப்ப மேயர் காண்டாகிறப்ப என்னப்பா அக்கறையோட பார்க்க வந்தா இப்படி மனசை புண்படுத்துறியான்னு பயப்பட கொஞ்சம் ஓவரா நெஞ்ச நக்கவும் அவன் அக்கறைக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நேரா ஹியூன்னு இருக்கிற ரூமுக்கு போய் அவன் நிலைமையை பார்த்து மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்றாரு. காங்க அக்கறையோட பார்க்க வந்தான்னு சொன்னா அதை யாராவது நம்புவாங்களா? இங்க நடக்கிறதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப கூட இவனும் ப்ராசிக்யூட்டரும் ஹியூனோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவ பிளட்ல ட்ரக் இருக்குன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆன அடுத்த செகண்டே யாரோ ஒரு அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கே இந்த நியூஸ் கொரியா முழுக்க சும்மா காட்டு தீ மாதிரி பத்திக்கிட்டு எரியணும்னு எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற விதமா தரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். மேயர் இதே மாதிரி ஹீரோக்கு ட்ரக் கொடுத்த விஷயம்லாம் இவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்ப அதே ஸ்டைல்ல பிக் மவுஸ் அந்த ஆளுக்கு பதிலடி கொடுத்துருக்க. நடக்க போறத ஆடியன்ஸா இருந்து வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி ப்ராசிக்யூட்டர் கூட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம மேயர் சின்ன பிள்ளை மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்டு ஃபயர் மூடுக்கு சேஞ்ச் ஆகி செம்ம வெறியோட அங்க இருந்து கிளம்ப. அப்படியே அங்க கட் பண்ணி ஜெயில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா கைதிகள் எல்லாம் ஒன்னா மீட்டிங் ஹால்ல அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவோட பிளானை பாருங்களேன். பிக் மவுஸோட அந்த லோகோ இருக்குல்ல, அதை ஜூனியர் வார்டன் கொடுத்து இது யாரோட உடம்புல இருக்கோ அவங்க எல்லாரையும் தூக்கணுங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பிளான் பண்ணி தான் கைதிங்க எல்லாரையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணிருக்காங்க. இப்ப ஜூனியர் அங்க வந்து தான் தற்காலிக வார்டனும் கைதிகளோட குறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கங்க சஜஷன் பாக்ஸ் வைக்க போறதாவும் ஜெயில இனிமே வன்முறை நடக்காம இருக்க கைதிங்க எல்லாரையும் சோதனை பண்ண போறதாவும் சொல்லி அங்கேயே ஒரு செட்டப்பை போட்டு படுவேகமா வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம மொட்டை தாத்தா மட்டும் நான் என்ன ஐட்டமா ட்ரெஸ் எல்லாம் கழட்ட முடியாதுன்னு ஓவரா முரண்டு பிடிக்கிறான். அப்ப போலீஸ் ஒருத்தன் இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான்னு வந்து காதோரமா சொல்லிட்டு போனதும் ஏன்ப்பா இதை முன்னாடியே சொல்ல மாட்டீங்களான்னு அவரும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு செக் பண்றதுக்கு அலோவ் பண்றாரு. இப்படி இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த சிம்பிள் இருக்கிற ஒரு 3 கைதிங்க சிக்கிறாங்க. இங்க நடக்கிற சோதனையை நம்ம ஹீரோவும் ஆபீஸ் ரூம்ல உட்காந்து லைவா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். கைதிங்க ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வந்து கம்ப்ளீட்டா துணி அவுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ரூம் லீடர் பெருசா செக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் சங்கட்டமா இருக்குது. இப்படி அடுத்தடுத்து வரிசையா செக் பண்ணிக்கிட்டே வரப்ப இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த சிம்பிள் போட்ட ஒரு 3 கைதிங்க சிக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டை பாக்குற நம்ம ஹீரோ இவங்க யார் கூட பேசுறாங்க யார் கூடலாம் பழகுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லும்போது எதுக்கு தேவையில்லாம ஃபாலோ பண்ணிட்டு பிடிச்சி 4 குத்துனா பிக் மவுஸ் யாருன்னு அவங்களே சொல்லிடுவாங்கன்னு இந்த ஜூனியர் சொல்ல ஒருவேளை பிக் மவுஸ் யாருன்னு அவங்களுக்கும் தெரியாம இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் செய்யுங்கிற மாதிரி கொஞ்சம் ஹீரோ ஸ்ட்ரிக்டா சொன்னதும் இந்த ஜெயிலுக்கு நான் தான் வார்டன் தெரியும்ல என்னமோ எனக்கே ஆர்டர் போடுறங்கிற மாதிரி கொஞ்சம் ஹெட் வெயிட்டா பேசுறான். அப்ப நம்ம ஹீரோ நீ ஒண்ணு இந்த ஜெயிலுக்கு நிரந்தர வார்டன் கிடையாது, இந்த பதவி கிடைச்சதே என்னாலதான், நீ பிக் மவுஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் சொல்றதுதான் செஞ்சாகணும்னு தலைவன் கெத்தா சொல்லிட்டு போக இவன் ஒரு பக்கம் கேப் கிடைக்கிறப்ப உன்னை வச்சு சேரங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு எதிராக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறப்ப இங்க இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. போன பார்ட்ல அந்த சைக்கோவோட பிளட் சாம்பிளை யார்கிட்டயோ ரகசியமா கொடுத்து அனுப்பின மாதிரி காட்டினாங்கல்ல, அது வேற யார்கிட்டயும் இல்லைங்க, அந்த ஹானை டைவர்ஸ் பண்ணிட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆன ஜாங் கிட்ட தான் கொடுத்துருக்கா. இப்போ அந்த சைக்கோவோட பிளட்ல ஏஎஸ்ஆர்னு ஒரு புதுவித ட்ரக் இருக்கிறதாவும் நார்மலை விட வெள்ளை அணுக்கள் 3 மடங்கு அதிகமா இருக்கிறதாவும் சொல்றாங்க. இது வந்து பிளட் கேன்சருக்கான அறிகுறின்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கும்போது அங்க இருந்த சில கேன்சர் பேஷண்ட்டுக்கும் இதே சிம்டம்ஸை பார்த்திருப்பா. ஜாங் கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு விசாரிக்கும் போது அதை தெரிஞ்சுக்க இன்னும் அதிக பிளட் சாம்பிள் வேணுங்கிற மாதிரி அவ சொன்னதும் அதை நான் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன், ஒரே ஒரு டைம் கொரியா வந்து நீ இதை வாங்கிட்டு மட்டும் போயிருங்கிற மாதிரி கேட்கறா. ஜாங் அதுக்கு ஓகே சொன்னாலும் மேயருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகிரும்னு கொஞ்சம் பயந்து பேசிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் யாரோ இவ்வளவு தூரத்துல இருந்து போட்டோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் இவ பண்ற இந்த உதவிக்கெல்லாம் ஃபீல் பண்ணி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் அப்சர்வேஷன்ல இருக்கிற சைக்கோ கேம்ப்ல கொடுத்த மாத்திரையை கேட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணவும் நம்ம ரூம் லீடர் பெருசு பதறி அடிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாரு. கேம்ப்ல கொடுத்த மாத்திரைக்கு அடிக்ட் ஆகி தான் இப்ப இவனோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இப்ப ஹீரோயின் அங்க வந்ததும் பெருசு கூட அவன் கேட்கற அந்த மாத்திரையை கொடுங்க அப்பதான் அமைதியா இருப்பான்ற மாதிரி சொல்லும்போது அதை கொடுத்தா பிரச்சனை இன்னும் அதிகமாகும்னு யோசிக்கிற ஹீரோயின் ஒரு மயக்க ஊசியை போட்டு அப்படியே அவனை அமைதிப்படுத்துறா. இவன் உடம்புல என்ன பிரச்சனை, கேம்ப்ல எந்த மாதிரி மெடிசன் எல்லாம் கொடுத்தாங்கன்னு இவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆனா கேம்ப்ல கைதிகளை குரூப்பா பிரிச்சு வேற லைன்ல மருந்து கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதை வச்சு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா ஒரே மாத்திரையை கொடுக்கலங்கிறது இவங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போகுது. சரி இந்த மாத்திரையை இவனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா, இவன் மட்டும்தான் அதுல பாதிக்கப்பட்டிருக்கானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் நம்ம ஹீரோ இன்னொரு பாயிண்ட சொல்றான். இந்த மாடல் பிரிசனர்ஸ் சொல்லக்கூடிய இவனை
மாதிரியே நோய்வாய்ப்பட்ட கைதிகளும் இந்த ஜெயில இருந்திருக்காங்க. அந்த பர்டிகுலர் கைதிகளை பப்ளிக் பிளேஸை கிளீன் பண்றதுக்காக ஒர்க் ரிலீஸ்னு சொல்லி நடுராத்திரில ஜெயில இருந்து கூட்டிட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கும் இதே சிம்டம் இருக்கிறத நம்மால் நோட் பண்ணி இருந்திருக்கான். இந்த மாடல் பிரிசனர்ஸை வச்சு தான் ஏதோ ஒரு ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. அந்த லிஸ்ட்ல நம்ம சைக்கோ பயபலையும் வந்திருக்கான். அவங்கள மாதிரி நோய்வாய்ப்பட்ட கைதிகளை ஒர்க் ரிலீஸ்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா வேலைக்காக இருக்காதுல்ல. சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜூனியர் வார்டன் மூலமா அவங்க ஷெட்யூலை செக் பண்ணணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது இதை மறைக்கிறதுக்காக அந்த ப்ரொஃபஸரை கொன்னது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கைதிங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாக்கிறதுக்கு காரணமா இருக்கிற நம்ம மேயர் மேல நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் வருது. இதை பாக்குற நம்ம ஹீரோ இந்த மாதிரி கோவத்துல நீ டேவிட் ஆகக்கூடாது, இப்போதைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கரெக்டா பண்ணணும்னு சொன்னதும் இவ நேரா நம்ம ரூம் லீடர் பெருசுகிட்ட போய் கைதிங்களோட பிளட் சாம்பிள் எடுக்க உதவி கேட்டிருந்தால அந்த விஷயத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கடுத்து எவனோ ஒருத்தன் அமெரிக்கால இருந்த ஜாங்க தூரத்துல இருந்து போட்டோ எடுத்தான்ல, அவன் ஆக்சுவலா அவளோட புருஷனோட ஆள் தான் போல. அங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் இப்ப அனுப்பி வைக்கவும் அதை பார்த்து குமரி குமரி அழுதுட்டு அவளை ஃபாலோ பண்றதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரன்ற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அந்த கேங் பார்த்த வேலையால நம்ம மேயர் பொண்டாட்டி போதைக்கு அடிமையாயிட்டான்னு பத்திரிகைக்காரங்களாம் போட்டு பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹியூன் ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்றப்ப இதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பிக் மவுஸுக்கு வலது கையா இருந்த வார்டனை பிடிச்சி நான் ஜெயில போட்டதுனால தான் என்ன பழி வாங்குறதுக்காக உனக்கு போதை மருந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி நம்ம மேயர் வந்து ஆறுதல் சொல்றாரு. ஆனா ஹியூன் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறா அப்படின்னா பிக் மவுஸும் அந்த ப்ரொஃபஸரோட பேப்பரை தான் தேடிட்டு இருக்கான்ற விஷயம் ஏற்கனவே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அவரை கொன்னவங்க கூட கூட்டு சேர்ந்து தான் பிக் மவுஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் இது மேயருக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். ஆக்சுவலா ப்ரொஃபஸரை போட்டு தள்ளினதே இவர் தான். பட் இவன் என்னடானா அக்யூஸ்டை எதிரிலேயே வச்சுக்கிட்டு அந்த 3 பேரை பிளேம் பண்ணிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு மேயரும் சொல்றாரு. ஆனா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட இங்க இருக்கிற அந்த சீக்ரெட் லேபை பத்தி இவ எதுவுமே கண்டுக்காம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தா பாத்தீங்களா, அதுதான் தான் பண்ண மிகப்பெரிய தப்புங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. அப்ப மேயர் இதுல உன் தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது இல்ல எல்லாமே என்னோட தப்பு தான், அந்த லேப் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறதா நினைச்சுதான் ப்ரொஃபஸரோட பேப்பருக்காக பிக் மவுஸ் என்ன அட்டாக் பண்ணிருக்கான்னு சொல்ல, இப்படிலாம் நீ ஃபீல் பண்ணவே கூடாது, இந்த பிரச்சனையை சரி பண்றது என்னோட வேலை, நீ ஒரு நல்ல டாக்டர், அதை மட்டும் நீ எப்பவுமே மறந்துடாதுன்னு ஆறுதல் சொல்லிட்டு மேயர் அங்க இருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் இவரோட ஆள் ஒருத்தன் ஹியூன் குடிச்ச அந்த ஜூஸ் டப்பாவை எடுத்துட்டு வந்து இதுல தான் போதை மருந்து கலந்துருக்காங்க, அதுவும் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கவுத்தமோ அதே மெத்தடை தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, இதுவரை நடந்த எல்லா சம்பவத்தையும் நினைச்சு பார்த்து தன்னை பத்தின உண்மை ஹீரோக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும், அவன் இப்ப பிக் மவுஸோட கூட்டு சேர்ந்து வேலை பார்க்கறதாவும் மேயர் யோசிக்கிறாரு. அண்ட் இது போக ஹீரோயின் வாண்டடா போய் இப்ப ஜெயில வேலைக்கு சேர்ந்திருக்கால, அது கூட ப்ரொஃபஸரோட பேப்பரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்கும்னு அமெரிக்கால இருக்கிற ஜாங் இவ கூட பேசின கடைசி வார்த்தைகளை நினைச்சு பார்த்துட்டு அவளும் இதுல இன்வால்வ் ஆயிருக்க சான்ஸ் இருக்குன்னு அவ எங்க இருக்காங்கிறத உடனே ட்ராக் பண்ண சொல்லி அனுப்புறாரு. இதுக்கடுத்து அப்படியே அந்த பக்கம் ஜெயில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இதுவரை இந்த இடத்துக்கு ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம வார்டன் இப்போ ஒரு கைதியா வந்து இறங்கவும் கொய்யால இதுக்கு தாண்டா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்ற மாதிரி மத்த கைதிங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கைதி கேட்டப்போ உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு ஜூனியர் இவனை பார்த்து நக்கல் பண்றப்ப தான் இப்ப என்னவா இருக்குன்றதையே மறந்து பொல்லேரு நம்ம செவனில ஒரு அப்போ அப்பிடுவோம் பாருங்க, அவ்வளவுதான் கையில ஒரு லத்தி எடுத்துக்கிட்டு வார்டனை போட்டு சும்மா வெளுன்னு வெளுத்து கட்டுறான். அப்ப பக்கத்துல இருந்த இன்னொரு போலீஸ் எல்லாரும் பாக்குறாங்கன்னு சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்றப்ப உனக்கு என்ன இன்னமும் நீ தான் இந்த இடத்துக்கு வார்டன்னு நினைப்பா, இப்ப இந்த இடத்துக்கு நான் தாண்டா கிங்னு சொல்லி இதுக்கு முன்ன பிக் மவுஸோட லோகோ போட்ட ஒரு 3 பேரை பிடிச்சிருந்தாங்கல்ல, அந்த 3 பேரோட சேர்த்து இவனையும் பேஸ்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு போய் வார்டனை ஒரு பக்கம் கட்டி போட்டுட்டு அந்த 3 பேர்ல ஒருத்தனை தூக்குல தொங்க விட்டு அவனை அப்படியே மத்த 2 பேரோட தலைமையில நிப்பாட்டி வச்சிருக்கான். இவங்களை பார்த்ததும் வார்டனுக்கு செம்ம ஷாக்கு. பிக் மவுஸ் யாருங்கிறத இப்ப நீ சொல்லல அப்படின்னா இந்த 3 பேரையுமே உன் கண் முன்னாடி துடிக்க கொள்ளுவன்னு ஜூனியர் பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கா. நாங்க யாருமே அவரை பார்த்தது இல்லைன்னு வார்டன் பயங்கரமா கதறுவான். ஆனா இந்த ஜூனியர் கொஞ்சம் கூட தயங்காம தூக்குல தொங்கிட்டு இருந்தவனை கீழே 2 பேர் தாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த 2 பேர் அப்படியே ஒரு எத்தி அவனை தொங்க விட்டுறான். இப்ப கூட பிக் மவுஸ் யாருன்னு சொல்லிட்டு அவனை விட்டுறங்கிற மாதிரி மிரட்டும் போது வார்டனால இந்த கொடுமையை பார்க்கவே முடியல. அப்ப அந்த பக்கம் தொங்கறவனோட துடிப்பு கிட்டத்தட்ட அடங்க போற அந்த சமயம் கரெக்டா நம்ம ஹீரோ மொட்டதாத கேங்கோட உள்ள வந்து அவனையும் காப்பாத்தி வார்டனையும் ரிலீஸ் பண்ண சொல்லி இவனை வான் பண்றான். பட் அவன் என்னன்னா நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு தலகணம் பிடிச்சு போய் நம்மளையே அரெஸ்ட் பண்ண சொல்ல தலைவனுக்கு சப்போர்ட்டா நம்ம மொட்டையோட கேங் கெத்தா நிக்கவும் தற்காலிகமா எதுவும் பண்ண முடியாம வெறுப்போட ஒதுங்கி போறான். இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வார்டன் அவனுக்கான செல்ல நோக்கி போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஜூனியரை வார்டனாக்குனது மேயர் தாங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட சேர்ந்து தான் நீ பிக் மவுஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியான்ற மாதிரி நம்ம ஆள்கிட்ட விசாரிக்கிறான். அப்ப செல்லுக்குள்ள இருக்கிற மத்த கைதிங்க எல்லாம் ஒழுங்கா எங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுன்னு வார்டனை பார்த்து பயங்கரமா சவுண்டு கொடுக்குறப்ப நம்மால் திரும்பி ஒரே ஒரு லுக்கு தாங்க விடுவான். அந்த ஒரு பார்வைக்கு அம்புட்டு பேரும் கப் சிப்னு அடங்கி போறாங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருமே இவனை கொல்ல துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் அதுல இருந்து ஹீரோவால மட்டும்தான் காப்பாற்ற முடியுங்கிற விஷயமும் வார்டனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அப்படி இருந்துமே பிக் மவுஸை காட்டி கொடுக்க மாட்டான்னு பயப்பட ரொம்ப பிடிவாதமா இருக்க. இப்ப அவனோட நிலைமை என்னங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லி எப்ப அவன் மனசு மாறுதோ அப்ப என்கிட்ட வந்து பேசுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மால் கூல அங்க இருந்து கிளம்புறான். இவன் சொல்லிட்டு போய் கொஞ்ச நேரம் கூட ஆகல, வார்டன் அவனுக்கான செல்லுக்கு போனதுமே அங்க இருந்த கைதிங்க எல்லாம் இவனை பார்த்ததும் தூக்கி போட்டு பொலன்னு பொழப்பாங்க பாருங்க. காப்பாத்த நாதி இல்லாம ஆள் பயங்கரமா கதறிட்டு இருக்கான். இதுக்கடுத்து அந்த பக்கம் நம்ம மேயர் பொண்டாட்டியை காட்டும்போது இதே ஹாஸ்பிட்டல்ல அந்த சீக்ரெட் லேப் இருக்கு பாத்தீங்களா, அதை இப்பவே பார்த்தாகணும்னு அந்த சீனியர் நர்ஸை பிடிச்சி வம்படியா இழுத்துட்டு போக இவ போனது தெரியாம நம்ம மேயர் வந்து இவளை அங்க தேடிட்டு இருக்காரு. அந்த லேபுக்குள்ள என்ன பண்றாங்கன்ற விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டல. ஆனா ஹியூன் இது பேய பார்த்த மாதிரி அரண்டு போய் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாட்டேன், என்ன உடனே
வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொன்னதும் மேயரும் சரின்னு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. கார்ல போறப்ப கூட அங்க நீ என்ன பார்த்தன்னு மேயர் பலமுறை கேட்கறாரு. ஆனா டாக்டரா இருக்கிற இவளாலேயே அங்க நடக்கிற விஷயத்த வாய் விட்டு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு கொடுமையான விஷயத்த பார்த்துட்டு வந்திருக்கா. இப்ப அந்த பக்கம் ஜெயிலோட அடுத்த வார்டனுக்கான கேண்டிடேட் லிஸ்ட்ல தன்னோட பேர் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஜூனியர் செம்ம காண்டாகி மேயருக்கு போன் பண்ண அந்த ஆள்கிட்ட இதை பத்தி ஆக்ரோஷமா பேச போறான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வார்டனை அவங்ககிட்ட இருந்து காப்பாத்தணும் பாத்தீங்களா. அந்த விஷயத்த சொல்லி எனக்கு என்னமோ அவன் பிக் மோஸோட கூட்டணியில இருக்கிற மாதிரி தோணுதுன்னு அந்த ஆளோட சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதால இப்ப மேயரும் இனிமே ஹீரோ சொல்றதை கேட்க வேண்டாம், உன்னோட வழியில பிக் மோஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுன்னு இவனுக்கு முழுசா பர்மிஷன் கொடுத்துட கைதிங்க எல்லாரையும் மொத்தமா அசம்பிள் பண்ணி அவங்க முன்னாடி நம்ம வார்டனோட சேர்த்து அந்த 3 பேரையும் நிப்பாட்டி அவங்க உடம்புல இருக்கிற பிக் மோஸ் லோகோவை காட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் பார்த்து என்ன நடக்குதுன்னு புரியாம செம குழப்பத்துல இருக்கும்போது இவ்வளவு நாள் பிக் மோஸ்னு சொல்லிட்டு இருந்த நம்மால் ஒரு ஃபேக்கணும் உண்மையான பிக் மோஸும் இதே கூட்டத்துல தான் இருக்கான்னு சொல்லி இதுவரை கைதிகளுக்கு இருந்த ஃபெசிலிட்டிஸ், அதாவது விசிட்டர்ஸை பாக்குறது, வெளியே இருந்து வர ஃபுட்டை சாப்பிட்றதுன்னு சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்தது பாத்தீங்களா, அதை எல்லாத்தையும் தற்காலிகமா நிப்பாட்டி வைக்கிறான். அண்ட் இது போக இந்த இடத்துல கைதிகளுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற யார் வேணாலும் இந்த கூட்டத்தில் இருக்கிற பிக் மோஸை கண்டுபிடிக்கலாம். அப்படி யாராவது கண்டுபிடிச்சு தாங்கிட்டயோ அல்லது ஹீரோ கிட்டயோ அல்லது சஜஷன் பாக்ஸ்லயோ அந்த பேரை எழுதி போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில சிறப்பு சலுகைலாம் தரப்போறதா சொல்லி மேடையில் இருக்கிற வார்டன் உள்பட அந்த 3 பேரையும் கைதிங்க மத்தியில் இழுத்து விட்டுறான். இந்த மாதிரி மேயர் மூலமா ஏதாவது ஒரு பதிலடி வரும்னு எதிர்பார்த்து தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு புரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். கைதிங்கெல்லாம் ஒரு பக்கம் வார்டனை பிடிச்சி பிக் மோஸ் எங்கன்னு கேட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஒரு பரட்ட தலையன் வார்டனை பிடிச்சி புழக்க போற சமயம் நம்ம ஹீரோ உள்ள பூந்து அவனை அடிச்சு மட்டையாக்கிட்டா அப்புறம் எப்படா பிக் மோஸை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கும்போது இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்தினதுக்கு முதல்ல ஒன்னதாண்டா காலி பண்ணணும்னு நம்மளாலே அடிக்க வர அந்நேரம் மொட்டை தாத்தா ஆளுங்களோட மாசா என்ட்ரி கொடுத்து அந்த பரட்டையனை தடுக்கிறாரு. ஜூனியர் இவன் பிக் மோஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போன உண்மைதானே இப்ப இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. சோ அந்த விஷயத்த சொல்லி மொட்டையை நம்மளுக்கு எதிராக திருப்பி விட பாக்குறப்ப நான் ஒன்னும் ஏமாறல, இவன் பிக் மோஸ் இல்லங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு மொட்டை ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்க அப்பயும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணியே தீருவேன் அந்த பயபல அடிக்க வரவும் மொட்டையே உள்ள புந்து பங்குன்னு ஒரு குத்து விட்டு அவனோட செத்து சுத்தி இருந்த எல்லாரையும் ஆஃப் பண்ணுவார் பாருங்க. இந்த சீன்லாம் மிரட்டலா இருக்கும். இப்ப பக்கத்துல இருந்த நம்ம ரூம் லீடர் பெருசு யோ இந்த உண்மை உனக்கு எப்பயா தெரியும்னு மொட்டையை பார்த்து கேட்கறப்ப இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும்னு மொட்டை லந்து பொண்ணு பாருங்க. ஐயோ என்னையா சொல்றேன்னு அந்த ஒரு பக்கம் மண்டகாஞ்சி போனா இவன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லக்ஸுரி லைஃபை செட்டில் பண்ணி கொடுக்குறேன்னு நம்ம ஹீரோ ஒரு டீல் போட்டான் பாத்தீங்களா. அந்த டீல்ல இன்னும் நம்பிக்கை இருக்கிறதா சொல்லி நம்ம ஹீரோவை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். இந்த ஒட்டுமொத்த பஞ்சாயத்தும் பிக் மோஸால தான் வந்துச்சு. நம்மளுக்கு மேயர் என்ன பண்ணணும் அதே விஷயத்த அந்த பக்கம் ஹியூனுக்கு பண்ண போய் தான் இவனும் பிக் மோஸும் கூட்டணியில இருக்கிறதா மேயர் ஏற்கனவே நினைச்சுக்கிட்டு இருந்தான். இதுல ஹீரோ வேற இந்த பக்கம் வார்டனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க இதை போட்டு கொடுத்து அவன் டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம பிக் மோஸை கண்டுபிடிக்கிறதுக்கான மொத்த அதிகாரத்தையும் ஜூனியர் அவனுக்கு சாதகமா மாத்திட்டான். இப்ப இது தெரியாம ஹீரோ நேரா ஆபீஸ் ரூமுக்கு போய் வேக வேகமா மேயருக்கு போன் பண்ண மீட்டிங்ல இருக்குன்னு சொல்லி பயபல நைஸா கழட்டி விட்டதும் இந்த பக்கம் அந்த ஜூனியர் இனி என்னோட பிளான் படி தான் பிக் மோஸை கண்டுபிடிக்க போறோம்னு கொஞ்சம் ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையே படல. உண்மையை சொன்னா இந்த பொறுப்பை அவன் ஏத்துக்கிட்டதை நினைச்சு நம்மால் சந்தோஷமா தான் ஃபீல் பண்றான். பட் அதே நேரம் இவன் அந்த பழைய வார்டனை தூக்குனதுனால தானே இவன் அந்த சேர்ல உட்காந்துருக்கான். சோ இப்ப அந்த பிக் மோஸை கண்டுபிடிக்கல அப்படின்னா இதுக்கு முன்ன எடுபடி போலீஸா இருந்ததை விட இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிருவேன்னு நம்மால் வான் பண்ணிட்டு போக இதுக்கப்புறம் தான் இந்த ஜெயிலுக்குள்ள ஏகப்பட்ட கலவரங்கள் ஆரம்பிக்குது. எமர்ஜென்சி புரோட்டோகால்னு இவன் போட்ட தடைகளால கடுப்பாகி கைதிங்கெல்லாம் அங்கங்க பயங்கரமா கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பாக்குற இடத்துலலாம் நம்ம வார்டனை போட்டு பொலக்காட்டு காட்டிட்டு இருக்காங்க. இது போக நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் சைலண்டா அந்த பிளட் சாம்பிள் எடுக்கிற வேலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மேட்டரை நம்ம பெருசா வச்சு சைலண்டா டீல் பண்ணிட்டு இருக்கா. ஒரே டைம்ல நிறைய பேரை கூட்டிட்டு வந்து பிளட் சாம்பிள் எடுத்தா டவுட் வந்துரும்னு அப்பப்போ ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு வந்து சைலண்டா அந்த வேலையை விறுவிறுப்போட பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம வார்டனோட நிலைமை தாங்க ரொம்ப மோசம். நின்னா அடிக்கிறானுங்க, நடந்தா அடிக்கிறானுங்க, பார்த்தா அடிக்கிறானுங்க, படுத்தா அடிக்கிறானுங்க, எங்க பார்த்தாலும் அடிதான விழுதுகிட்டு இருக்கு. இதே ஜெயில அவன் சும்மா சிங்கம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான்ல, இப்ப இவன் நிலைமையை பாருங்க, பாக்குற நமக்கே பாவமா தான் இருக்கும். இப்ப இங்க இருக்கிற கைதிங்க எல்லாம் ஜூனியர் போட்ட அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பொறுத்துக்க முடியாம இவங்களுக்குலாம் யார் வேண்டாதவனோ அவன் பேரெல்லாம் எழுதி அவன் தான் பிக் மோஸ்னு ஏகப்பட்ட லெட்டரை சஜஷன் பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு இருக்க. இதோட சேர்த்து வார்டனுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்துமே நம்மால் ஒரு பக்கம் சைலண்டா இருக்கவும் என்னதான்டா அவன் பிளான்னு ஜூனியர் வந்து அவங்ககிட்டயே சந்தேகம் கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ அதான் பிக் மோஸை நான் தான் கண்டுபிடிப்பேன்னு நீ பொறுப்பேற்றுக்கிட்டியே, சோ உனக்கு வழிவிட்டு நான் ஒதுங்கி இருக்கேன்னு அவனுக்கு வாழ்த்துலாம் சொல்லிட்டு போக இதை பார்த்து அவன் ஒரு பக்கம் பயங்கர குழப்பத்தில் இருக்கிற அதே சமயம் நான் ஒன்றும் சும்மா இல்லை, எனக்கு தேவையான டிப்பெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு எதிரில் அடி மேல அடி வாங்கி நொந்து போன நம்ம வார்டன் விஸ்கி நடந்து வந்துகிட்டு இருக்க அவனை இவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம கிராஸ் ஆகி போகவும் இவனுக்குமே என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. ஆனா இந்த முறை பிக் மோஸை தேடி நாம போக கூடாது, நம்மளை தேடி அவனே வரணுங்கிற முடிவோட நம்ம ஹீரோ இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி அமெரிக்கால இருந்து வந்த ஜாங்க தான் காட்டுறாங்க. இப்ப இவன் இங்க ஏர்போர்ட்ல வந்து இறங்கும் போதே இவ புருஷன் ஹான் அந்த இடத்துக்கு வந்து தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளை பிக்கப் பண்ணிட்டு போகவும் அவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஜாங் இங்க வந்தது ஹீரோயின் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிளட் சாம்பிளை வாங்கிட்டு போறதுக்கு தானே. சோ அது சம்பந்தமா வீட்டுக்கு போய் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற அதே சமயம் மாடல் கைதிங்கன்னு அந்த சைக்கோ மாதிரியே நோய்வாய்ப்பட்ட சில கைதிங்களை ஒர்க் ரிலீஸ்னு சொல்லி அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போறாங்கல்ல, அந்த விஷயம் இப்ப பட்ட பகல்ல அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கவும் அவங்களை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம தகப்பனும் வக்கீல் ஃப்ரெண்டும் அவங்க வண்டியை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வண்டி வேற ஒரு ரூட்டுக்குள்ள போய் அங்க இருந்த ஒரு மலைப்பகுதிக்குள்ள
உள்ள நிக்கிறப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு டனல் மாதிரி இருக்கிறத காட்டுறாங்க. இந்த டனலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கிற மாதிரி தெரியுது. கைதிங்கெல்லாம் இப்ப அந்த இடத்துக்குள்ள போய் உடம்ப ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வேலைக்கு தயாரானதும் அந்த இடத்தோட கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்ப போற சமயம் கரெக்டா நம்ம மேயர் கிட்ட இருந்து ஜாங்குக்கு ஃபோன் கால் வர அதை பார்த்ததுமே பயப்பட பயங்கரமா பதட்டமாகறா. இதுல என்ன இருக்கு, பேசாம அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்றப்ப இவளுக்கும் மேயருக்கும் நடுவுல இருக்கிற டீலை பத்திலாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. அதனால அமெரிக்கா டைம் படி அங்க நைட்டுங்கிறதுனால இப்ப அட்டன் பண்ணா அவருக்கு நான் இங்க கொரியா வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சு போயிரும்னு சொல்லி அந்த காலை அட்டன் பண்ணாம விட்டுறா. இவ அட்டன் பண்ணி இருந்தா கூட பிரச்சனை இல்ல, ஆனா இவ வந்திருக்கிறத பத்தி மேயருக்கு ஏற்கனவே அந்த பக்கம் ஏதோ க்ளூ கிடைச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அதை நினைச்சு இந்த ஆள் ஒரு பக்கம் செம கடுப்புல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அந்த பக்கம் ஹீரோயின் அனுப்பிட்டு ஜாங் வீட்டுக்குள்ள போகும்போது அந்த இடத்துல இவ புருஷன் ஹான் பயப்பட திடீர்னு வந்து என்ட்ரி கொடுக்க அவனை பார்த்ததுமே ஆள் ஒரு மாதிரி அள்ளு கிளம்பி பயங்கரமா செதறி போறா. இவன் எதுக்கு இந்த அளவுக்கு அவளை அரக்கத்தனமா லவ் பண்றான்னு நமக்கு தெரியல. இப்ப கூட நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமான்னு பயப்பட ரொம்ப பாசத்தோட சென்டிமெண்டா பக்கத்துல வரப்ப கையில ஒரு கத்தி எடுத்துட்டு அவனை ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு பயத்திலேயே புலம்பிட்டு இருக்கா. அப்ப ஹான் இவகிட்ட என்ன நடந்தாலும் சரி என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாதுன்னு முடிவா சொன்னதும் இதே இடத்துல கழுத்தை அறுத்துக்கிட்டு சாவனை தவிர உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு அவ முடிவா சொல்லிட, கொல்றதுன்னா என்ன கொள்ளு, நீ எதுக்காக சாகணும்னு சென்டிமெண்டா பேசிக்கிட்டே பக்கத்துல வந்து டக்குன்னு அவ கையில இருந்த கத்தியை உருவி நெஞ்சில ஒரே சுருவான் பாருங்க. அவ்வளவுதான், அந்த இடத்துல ஜாங் ரத்த வெள்ளத்துல இறந்து போறா. இதுக்கடுத்து அந்த பக்கம் ஜெயில இருக்கிற அந்த சைக்கோவை காட்டும்போது ஹீரோயின் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அந்த போத பழக்கத்துல இருந்து பயப்பட நல்லா தெளிவாகி கொஞ்சம் நார்மலா இருக்கா. இதுக்காக அவன் ஃபீல் பண்ணி நன்றி சொன்னதும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி எப்பவும் போல அந்த பிளட் சாம்பிள் எடுக்கிற வேலையை நம்ம ஹீரோயின் விறுவிறுப்பா பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு நம்ம ஹீரோ பிளே கிரவுண்ட் ஏரியால உட்காந்து சைலண்டா புக் படிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வாடனே இவனை தேடி வந்து இவங்கிட்ட நைஸா பேச்சு கொடுக்குறான். நம்மால் சடனா மேயர் பக்கம் சாஞ்சி இவனை போட்டு கொடுத்து பிக் மவுஸுக்கு துரோகம் பண்ணியும் இன்னமும் ஏன் இவனை எதுவும் பண்ணாம வச்சிருக்கான் அப்படின்னா பிக் மவுஸுக்கு தேவையான அந்த ப்ரொஃபஸரோட பேப்பரை பத்தி நம்மால் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கான்ல, அந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஹீரோ இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இப்ப வாடன் இவங்கிட்ட இன்கேஸ் நீ மட்டும் அதை தேடல அப்படின்னா இந்நேரம் உன் குடும்பமே இருந்திருக்காதுன்னு சொல்றப்ப நானும் அதுக்காக தான் மேயர் கூட கூட்டணி போட்ட மாதிரி பாசாங்கு பண்ணு சொல்லுவான் பாருங்க. இதை கேட்டு வாடனே ஒரு செகண்ட் மிரண்டு போயிருவான். பிக் மவுஸை வெளியே வர வைக்கிறதுக்காக தான் நம்மால் இவ்வளவு சேட்டையும் பண்ணிருக்கான்னு இப்ப வாடனுக்குமே தெளிவா புரிஞ்சு போச்சு. சரி, இதுக்கப்புறம் உன்னோட அடுத்த கட்ட பிளான் என்னன்னு இவன் ரொம்ப ஆர்வத்தோட கேட்கும்போது இந்த மாதிரி வாயில வட சொல்ற வேலையெல்லாம் நான் மட்டும் தான் பண்ணுவேன். நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு இதுதான். இன்னைக்கு நைட் 8 மணிக்கு பிக் மவுஸ் என்ன வந்து அந்த அண்டர் கிரவுண்ட்ல மீட் பண்ணணும். இன்கேஸ் அவன் வரல அப்படின்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் பாட்டுக்கு என் பிளானை செயல்படுத்தி எல்லாரையும் தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு நம்மால் அங்க இருந்து கெத்தா கிளம்புவான் பாருங்க. யாரா அவன் வாடன் அப்படியே அரண்டு போய் உட்காந்துருக்கான். இப்ப ஹீரோ வச்சிருக்கிறது என்னமோ ஒரு தரமான லாக்கு தான், ஆனா இது ஒர்க் ஆகுமா என்னங்கிறத கதை போற பாக்குல பார்த்தா தான் தெரியும். இந்த சீரிஸோட ஆரம்பத்துல இருந்தே பயங்கர புதிரான ஒரு விஷயம் யாருன்னா அந்த பிக் மவுஸ் மட்டும்தான். இப்ப ஹீரோ இந்த செக்கை வச்சுட்டு போன அடுத்த கணமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த ஜெரிக்கு ஃபோன் கால் வர அடிக்கடி இவன் தான் பிக் மவுஸா இருப்பானோன்னு நமக்கு டவுட்டை கிளப்புற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் கொடுப்பாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி தான் இப்பவும் நடக்குது. இங்க இவன் ஒரு பக்கம் ஓ அப்படியே விஷயம் நான் மீட்டிங்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண அப்படியே அங்க கட் பண்ணி ஜாங்க தேடி அவளோட வீட்டுக்கே போன நம்ம மேயரை தான் காட்டுறாங்க. இங்க அந்த டாக்டர் பயப்பட பொண்டாட்டியா கொண்டது மட்டும் இல்லாம பக்கத்துல உட்காந்து இப்ப ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன பண்றதுன்னு தெரியாம மேயர் ஒரு பக்கம் இடிஞ்சு போய் நின்றுட்டு இருக்காரு. இதுக்கடுத்து அப்படியே இவரோட பொண்டாட்டியை காட்டுறப்ப இதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருப்பா, ஆனா இப்ப என்னடானா ஆள் பயங்கரமா மேக்கப்பை போட்டு எங்கேயோ வேக வேகமா போயிட்டு இருக்கா. எங்க போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த கேங்கோட பொண்டாட்டி எக்ஸிபிஷன் மாதிரி நடத்தி இந்த பெயிண்டிங் எல்லாம் ஏலம் விடுவா போல. அந்த இடத்துக்கு இவ போனதும் போதை மருந்து யூஸ் பண்ணதா இவ பேர் பயங்கரமா நாரி போச்சுல்ல, அதெல்லாம் இங்க இருக்கிற கேங்கோட குரூப் சொல்லி காட்டி இனிமே அவளை பெருசு கண்டுக்க மாட்டாருங்கிற மாதிரி பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி அடுத்ததான் நம்ம மேயரை காட்டுறப்ப முத வேலையா அங்க இருந்து ஹானை அனுப்பி வச்சுட்டு செத்து கிடக்கிற ஜாங்கோட போன் எடுத்து செக் பண்றாரு. இதுவரை பிளட் சாம்பிள் சம்பந்தமா இவளும் ஹீரோயினும் ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்பி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த மொத்த மெசேஜையும் மனுஷன் படிச்சு பார்த்துட்டு பயங்கரமா காண்டாகிறாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஜெயில இருக்கிற அந்த ஜூனியருக்கு போன் பண்ணி இன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயின் 2 பேரையும் ஜெயில வச்சே கொண்டல சொல்லி ஆர்டர் கொடுத்துறா. இதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் பரபரப்பா ரெடி ஆகிட்டு இருக்கிற அதே சமயம் பிக் மவுஸுக்கு சொன்ன அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ அந்த சர்ச்சில் போய் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிக் மவுஸ் வந்து பேஸ்மெண்ட்ல மீட் பண்ணணும்னு வார்டன் கிட்ட இவன் சொன்னான்ல, அது வந்து நான் தப்பா சொல்லிட்டேன். இவன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மீட்டிங் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. ஹீரோவும் அந்த மெசேஜை பார்த்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிற அதே சமயம் இந்த பக்கம் அந்த ஜூனியர் என்ன பண்றான் அப்படின்னா கைதிங்களுக்கு வேணும்னே கேவலமான ஒரு சாப்பாடை கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டு பண்ண. இதுக்கு முன்ன நம்ம ஹீரோ கிட்ட வம்புக்கு வந்து மொட்டை கிட்ட ஒருத்தன் அடி வாங்கினால அவனை வச்சு கலவரத்தை இன்னும் பெருசு பண்ணிட்டு ஜெயில் முழுக்க அப்படியே மொத்தமா பவர் கட் பண்றான். இப்படி பவர் கட் பண்ணி கலவரத்துக்கு நடுவில் நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறது தான் இவனோட பிளான். ஆனா இங்க நடக்கிற எந்த ஒரு விஷயமும் பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஹீரோக்கு இப்ப வர தெரியாது. இப்ப பவர் கட் ஆனதை பார்த்து இவனுமே என்ன நடக்குதுன்னு புரியாம செம குழப்பத்துல உட்கார்ந்து இருக்கும்போது இவன் இருக்கிற அதே ரூம்குள்ள யாரோ ஒருத்தர் வந்து இவனுக்கு எதிரில் இருக்கிற சேர்ல உட்கார்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்ப ஹீரோ லைட்டர் எடுத்து ஆன் பண்ணி எவன்டா அதுன்னு அப்படியே க்ளோஸ் அப்ல போய் பார்க்க அந்த இடத்துல நம்ம ரூம் லீடர் பெருசு உட்காந்துருப்பாரு பாருங்க. இந்த சீரீஸ்லயே இதுதாங்க அல்டிமேட்டான ட்விஸ்ட். இந்த மனுஷன் ஏன் எப்ப பார்த்தாலும் வார்டனுக்கு அல்லக்கை வேலை பார்க்குற மாதிரியே சுத்திக்கிட்டு இருந்தான்ற விஷயம் இப்பதாங்க புரியுது. கடந்த 10 எபிசோடா பக்கத்திலே இருந்தும் இவர் பிக் மவுஸா இருப்பாருன்னு ஒரு செகண்ட் கூட நம்மால் சந்தேகப்படல பாத்தீங்களா. அங்கதாங்க மனுஷன் நின்று பேசுறாரு. ஆக்சுவலா அந்த லைட்டர் வெளிச்சத்துல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப இவரா பிக் மவுஸ் அப்படிங்கறத விட இவரெல்லாம் பிக் மவுஸா என்னடா சாவ போற கிழவனை கூட்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற
மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஆனா இந்த சீன்ல அவரோட லுக்கை பாருங்களேன், கொய்யால அதுல இருக்கிற கெத்து நான் தாண்டா பிக் மவுஸ்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பார்ட்டை பொறுத்தவரை நம்ம ரூம் லீடர் பெருசு தான் உண்மையான பிக் மவுஸ்ங்கிற உண்மையை ரிவீல் பண்ணி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மேயர் போட்ட ஸ்கெட்சில இருந்து நம்ம ஆளுங்க தப்பிப்பாங்களா இல்லையா, பிக் மவுஸ் அந்த விஷயத்துல உங்களுக்கு உதவுவானா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். கதையில இதுக்கப்புறம் தான் கலவரம் இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாம அதையும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.